வணக்கம். பொருட்பாலில் அங்கவியலில் அவையறிதல் அதிகாரத்தில் 10வது குறள். அங்கனத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார்முன் கோட்டிக் கொளல். அங்கனத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தார் அல்லார்முன் கோட்டிக் கொளல். இல்லை, நிறைய வார்த்தைகள் புதுசு புதுசாக இருக்க மாதிரி பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அங்கனம் அப்படிங்கிறது ஒரு புது வார்த்தை. அங்கனம் அப்படின்னாக்கா முற்றம். இந்த பழைய காலத்து வீடெலாம் நடுவில் முற்றம் வச்சு கட்டியிருப்பாங்களே, அந்த முற்றம் அப்படின்னு ஒரு பொருள் வருது. சேருன்னு ஒரு பொருள் வருது. அப்புறம் ஜலதாரை. நம்ம வீட்டிலேருந்து வெளியில் அழுக்கு தண்ணிலாம் போகிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, ஜலதாரை. அது அந்த மூணும் அங்கனம் அப்படின்றதுக்கு பொருள். எந்த பொருள் வேணால் வச்சுக்கலாம். அந்த அங்கனத்து உக்க அப்படின்னாக்கா சிந்துறது, சிந்தி போகிறது. அமிழ்தும் தெரியும். தங்கணத்தார்னா தன்னை ஒத்தவர்கள், தங்கணத்தார் நம்மளை மாதிரி இருக்கவங்க. கோட்டிக்கொள்ளல் அப்படிங்கிறது சொல்லுதல் அப்படின்ற பொருளில் வரும். கோட்டி அப்படிங்கிறது சொல்லுதல். சரி, இப்போ எப்படி பொருள் பாருங்கள். தங்கணத்தார் அல்லார் முன் கோட்டிக்கொள்ளல். நம்மை ஒத்த அறிவு இல்லாத அவையின் கண் அல்லார் முன், அந்த மாதிரி இல்லாதவர்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லற்க அப்படின்னு பரிமேலழகர் பொருள் சொல்கிறாருங்க. கோட்டிக்கொளல் அப்படின்னா சொல்லற்க. என்ன சொல்லற்க? சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி ஒரு வார்த்தை சொன்னால் அந்த சொன்ன வார்த்தை தூய்மை இல்லாத முற்றத்தில் அல்லது சேற்றில் அல்லது ஜலதாரையில் சிந்திய அமிழ்தினை ஒக்கும். இப்போது இதில் பாருங்களேன், எப்படி ஒரு ஓமை சொல்கிறார் பாருங்கள். முதல் குறளில் என்ன சொன்னார்? இந்த புல்லர்களோட அவைகள் மறந்தும் எந்த விஷயத்தையும் சொல்லாது, அதனால் எப்படியும் பயன் இல்லை அப்படின்னாரு. இது ஒரு புல்லர்கள் அவை அப்படின்னு மட்டுமே நம்ம வச்சுக்கணுன்ட்டு தேவையில்லை. இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கடவுள் பக்தி இருக்குது, சரிங்களா? இன்னொருத்தங்க கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க. அப்போது ஒரு திருப்புகழ், அதை உருகி 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 நான் ஒரு பாடல் எனக்கு மனசுக்கு பிடிக்கிறது. அந்த பாடலை பற்றி நான் அந்த திருப்புகழ் அருமை தெரிந்தவங்கக்கிட்ட பகிர்ந்து கொண்டால் அவர்களும் அந்த மேன்மையை உணர்ந்து ரசிப்பாங்க. அதை இல்லாதவங்ககிட்ட போய் போனால் இதெல்லாம் ஒரு பாட்டு, இதெல்லாம் பாடிட்டு இவன் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இகழ்வாக தான் பேசுவாங்க. நம்ம நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் திமிரு தானே, அவங்ககிட்ட போய் இந்த பாட்டை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு அவங்களும் நம்மளை திட்டுவாங்க இல்லையா? அது மாதிரி அது ரெண்டு பேருக்கும் பயன் இல்லாமல் போகிறதில்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த அமிழ்தம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த விஷயம். அதை சாப்பிட்றவங்களுக்கு உண்டாரே நெடுங்காலம் வாழச் செய்யும், அல்லது மரணமில்லாத வாழ்வை கொடுக்கும். அப்படி சாப்பிட்றவங்களுக்கும் பயன்படாமல் அந்த சேத்துல விழுந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த சேத்துக்கும் அதனால் எந்த பயனும் கிடையாது. அது யாரும் உபயோகப்படுத்த முடியாமல் வீணாகவும் போயிடும். அப்படி உபயோகம் இல்லாமல் போகும் எங்கேனாக்கா தக்கார் முன் சொல்லாத சொல் அப்படிங்கிறாரு. அதனால் அவங்கக்கிட்ட சொல்லாத அப்படி. அதனால் நம்மை விட குறைந்தவர்கள்ட்ட, நம்மை விடன்னு இல்லை, அறிவில் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவு நிலையில் இருக்கிறவங்க கிட்ட எதையும் சொல்லாத அப்படின்றது அந்த கடைசி குறளோட அர்த்தமே. ஏன்னா சொல்லதுனால எந்த பயனும் இல்லை. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய ஓமை. சேற்றில் கொட்டிய அமிர்தத்தை போன்று அந்த நாம் சொல்கின்ற வார்த்தைகள் அல்லது சொல்கின்ற விஷயம் பயன்படாமல் போகும் அப்படின்னு. இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும்? அதனால் தேவையில்லாத இடத்த உங்கள் சொற்களை வீணாக்காதீர்கள். சரியா? நன்றி, வணக்கம். நாளை இதனுடைய தொகுப்புரை பார்க்கலாம்.